ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. நரசிங்க அவதாரம் விஷ்ணு பகவானோட 4வது அவதாரம். இது சத்திய அல்லது கிருத்தயுகம்னு சொல்ற முதல் யுகத்தில் எடுக்கப்பட்ட அவதாரமாகும். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சன் இருவருமே சகோதரர்கள், அதாவது திதியின் மகன்கள். விஷ்ணு வரஹ சுவாமியாக வந்து ஹிரண்யாட்சரை வதம் செய்தார். அதனால ஹிரண்யகசிபுக்கு விஷ்ணுவை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால எல்லா அசுரர்களையும் அழைக்கிறாரு. அழைச்சிட்டு அவங்க கிட்ட சொல்றாரு, பூமியில நடக்கிற யாகம் முதலிய கர்மங்களால் அளிக்கப்படும் பாகங்களே தேவர்களுக்கு உணவு. அதனால நீங்க பூமியில யாகம் நடைபெறாமல் இருப்பதற்கு அந்தணர்களை துன்புறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபு என்ன செய்யறாரு அப்படின்னா, பிரம்மாவை நினைச்சு கடும் தவம் மேற்கொள்றாரு. பல வருஷமா தவம் செய்யறாரு. அந்த தவத்துல இருந்து வர யோக அக்னி தீப்பொறிகளை தாங்க முடியாம எல்லா ஜீவராசிகளும் கஷ்டப்பட்டது. தேவர்கள் போய் பிரம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. பிரம்மா வேற வழி இல்லாம ஹிரண்யகசிப பார்க்க வராரு. வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஹிரண்யகசிபு சொல்றாரு, உங்களுடைய சிருஷ்டி எதனாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. பகலிலும் இரவிலும் பூமியிலும் விண்ணிலும் மரணம் ஏற்படக்கூடாது. எந்தவித ஆயுதங்களாலும் பிராணிகள், மனிதர்கள், தேவர்கள், அசுரர்களாலும் எனக்கு மரணம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேக்குறாரு. பிரம்மாவும் வேற வழி இல்லாம வரத்தை வழங்குறாரு. அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபு 3 உலகத்தையும் ஆட்சிக்கு கொண்டு வராரு. எல்லாரையும் துன்புறுத்துறாரு. தேவர்கள் எல்லாரும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் நிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம. விஷ்ணு பகவான் விரைவிலேயே நான் வருவேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுறாரு. இதுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபு தவம் செய்துட்டு இருந்த போது இந்திரதேவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஹிரண்யகசிபோட மனைவியை கடத்துறாரு. எதுக்கு அப்படின்னா, அவருடைய தவம் கலையணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய மனைவியை கடத்துறாரு. அந்த சமயத்தில் அவங்களுடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தாங்க. அப்போ நாரதர் இந்திரதேவர் கிட்ட சொல்றாரு, அதிதியும் திதியும் தக்ஷ பிரஜாபதியின் மகள்கள். நீயோ அதிதியின் மகன், ஹிரண்யகசிபோ திதியின் மகன். அதனால அவ வயிற்றுல இருக்கிற குழந்தை உனக்கும் குழந்தை போல, அதனால அவரை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதேவரும் விட்டுடுறாங்க. அந்த சமயத்தில் நாரதர் என்ன செய்யறாரு அப்படின்னா, வயிற்றுல இருக்கிற குழந்தை கிட்ட ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நாராயணனை பத்தி உபதேசம் நல்லா செய்யறாரு. அந்த குழந்தையே பிரகல்லாதன். பிரகல்லாதன் ஹிரண்யகசிபோட மகன். அது மட்டும் இல்ல, கிலாதன், அனுகிலாதன், சமகிலாதன் அப்படிங்கிற 3 மகன்களும் ஹிரண்யகசிபுக்கு இருந்தாங்க. எப்போதுமே பிரகல்லாதன் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டே உச்சரித்து கொண்டு இருந்தாரு. ஹிரண்யகசிபு தன்னுடைய குழந்தைகளை அசுர குரு சுக்ராச்சாரியார் கிட்ட அனுப்புறாங்க பாடத்தை கற்றுக்கொள்ள. ஒரு நாள் ஹிரண்யகசிபு அவங்களுடைய மகன் கிட்ட, பிரகல்லாதன் கிட்ட, இத்தனை நாளா நீ என்ன கத்துக்கிட்ட, எனக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு மனிதனுக்கு நலம் தருவது எது அப்படின்னு சொல்லிட்டும் கேக்குறாரு. அதுக்கு பிரகல்லாதன் சொல்றாரு, ஆசை பற்று அறவே ஒழித்து அதற்கு மாறாக ஸ்ரீ விஷ்ணுவை மெய்யான பொருள் என்று அவர் திருவடிகளில் சரணமடைய வேண்டும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத கேட்டதும் ஹிரண்யகசிபு பிரகல்லாதனை திட்டுறாரு. கோவம் வருது அவருக்கு நிறைய. இன்னும் நாராயணன் பேரை போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுக்ராச்சாரியாரை கூப்பிட்டு சுக்ராச்சாரியாரையும் திட்டுறாங்க. நீங்க என்ன நடத்துனீங்க இத்தனை நாளா, இப்படி சொல்றான் என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. அப்போ சுக்ராச்சாரியார் சொல்றாரு, நான் பல முறை சொல்லி கொடுத்துட்டேன், நான் எது சொல்லி கொடுத்தாலும் காதுலயே கேட்க மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் விஷ்ணுவை பத்தியே சொல்லிட்டு இருக்கான், விஷ்ணுவை பத்தியே பேசிட்டும் இருக்கான், நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சுக்ராச்சாரியார் சொல்றாரு. உடனே ஹிரண்யகசிபு பிரகல்லாதன் கிட்ட, இனிமேல நீ இந்த நாமத்தை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு பிரகல்லாதன், பகவான் விஷ்ணுவை தவிர எனக்கு வேற எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாரு. உடனே ஹிரண்யகசிபு, இப்படி பேசுற குழந்தை எனக்கு தேவையே இல்லை, இவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் கிட்ட ஆணையிடுறாங்க. அசுரர்கள் பிரகல்லாதனை தீயில எரிக்க ட்ரை பண்றாங்க, மலையில இருந்து தள்ளி விடுறாங்க, விஷ நாகங்களை அனுப்புறாங்க. ஆனா என்ன செஞ்சாலும் பிரகல்லாதனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒவ்வொரு இடத்துலயும் தப்பித்து கொண்டே வர்றாரு. இத கேட்டதும் ஹிரண்யகசிபுக்கு கோவம் வருது.
பிரகலாதனை உடனே அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹிரண்யகசிபு பிரகலாதன் கிட்ட சொல்றாங்க, 3 உலகமும் என் பேரை கேட்டாலே நடுங்கும், ஆனா நீ என் பேரை சொல்லாம இன்னொருத்தங்க பேரை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு பிரகலாதன் சொல்றாரு, விஷ்ணு ஒருவரே அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதியானவர். அவரே சிருஷ்டி, திதி, சம்ஹாரம் எல்லாவற்றிற்கும் அதிபதி. அவர் எங்கும் நிறைந்தவர். அதனால அவர் பேரை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் சொல்றாரு. உடனே ஹிரண்யகசிபு, ஓ எல்லா இடத்துலயும் இருப்பாரா? அப்ப இங்க இருப்பாரா, அங்க இருப்பாரா, இந்த தூணுல இருப்பாரா, இந்த துரும்புலையும் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா கேக்குறாங்க. அதுக்கு பிரகலாதன் எல்லா இடத்துலயும் இருப்பார், இந்த தூணிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே கோவப்பட்ட ஹிரண்யகசிபு அந்த தூணை உடைக்கிறாரு. அந்த தூணு 2ஆ பிளந்து அதுல இருந்து நரசிம்மர் வெளிப்படுறாரு. அதாவது எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, சிங்கத்தலை மனித உடல் உடையவராக விஷ்ணு அவதரிக்கிறாரு. அவரு வரும்போதே பெரிய கர்ஜனையுடன் வராரு. அதை பார்த்தது ஹிரண்யகசிபுக்கு பயமே வருது. உடனே நரசிம்மர் ஹிரண்யகசிபை இழுத்து அவருடைய தொடை மீது வைத்து கூர்ந்த நீண்ட நகங்களால அவருடைய குடலை கீறி கிழிக்கிறாரு. ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. அப்போ நரசிம்மனோட முகம் அக்னி பிளம்பாக காணப்படுது. அவர் ஹிரண்யகசிப மாலை நேரத்தில் வதம் செய்றாரு. அது மட்டும் இல்ல, வாசலில் தான் வதமே செய்றாரு. ஹிரண்யகசிபு பிரம்மதேவர் கிட்ட வரம் கேட்டிருந்தாரு அல்லவா, அதற்கு மாறாகவே நரசிம்மர் அவரை வதம் செய்றாரு. அப்போ வதம் செஞ்சாலும் அவருடைய கோபம், அந்த உக்கிரம் அடங்கவே இல்லை. அவருடைய தோற்றத்தை பார்த்து எல்லாருமே கிட்ட வரவே ரொம்ப பயப்பட்டாங்க. தேவர்கள், லக்ஷ்மி தேவி கூட கிட்ட வரவே பயப்பட்டாங்க. உடனே பிரம்மதேவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பிரகலாதனை கூப்பிட்டு, நீதான் எப்படியாவது நரசிம்மரை சாந்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பிரகலாதன் நரசிம்மரை வணங்கிவிட்டு ஆனந்த கண்ணீருடன் துதி பாடினாரு. உடனே நரசிம்மமூர்த்தி சாந்தி அடைந்தார். அவரு பிரகலாதன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு பிரகலாதன், உங்களுடைய திருவடிகளில் எனக்கு சரணமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே பிரகலாதனை அரசராக அமர செய்தார் நரசிம்மமூர்த்தி. ஓம் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியே துணை. நன்றி, வணக்கம்.